அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா முழுவதுமே வெப்ப அலைனால தகிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழகத்தின் பல மாவட்டங்களும் இந்த ஹீட் வேவ்னால பாதிக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் மட்டும் இல்ல, அனைத்து உயிரினங்களுமே இதை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்துல டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, வெட் பல்ப் டெம்பரேச்சரும் கூட இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கவலையை நமக்கு கொடுத்துருக்கு. இது தொடர்பா தமிழ்நாடு வெதர்மன் கூட ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு. இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்ன, இது எதனால இன்க்ரீஸ் ஆகுது, இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் வெப்ப அலை ஹீட் வேவ் அப்படின்னா சாதாரண வெப்பநிலையை விட கூடுதலா 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்து தொடர்ச்சியா 3 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்வதை தான் குறிக்குது. உலக வானிலை ஆய்வு அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா 5 தினங்கள் அல்லது அதற்கு மேல சாதாரண வெப்பநிலையை விட 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும் போது வெப்ப அலை ஏற்படுது, ஹீட் வேவ் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல 15 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல சென்னை வரவில்லை என்றாலும் கூட சென்னையிலும் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்குது. குறிப்பா சென்னை மாங்காட்டுல வெட் பல்ப் டெம்பரேச்சர் 32.4 டிகிரியா இருக்குது. இது வெப்பத்தின் உச்ச நிலை அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு வெதர்மேன். அது என்ன வெட் பல்ப் டெம்பரேச்சர்? வெப்பநிலை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது. வெறும் வெப்பம் மட்டும் அதிகமா இருந்து காற்றுல ஈரப்பதம் குறைவா இருந்ததுன்னா வெப்பத்தின் தாக்கம் குறைவா இருக்கும். ஆனா வெப்பம் அதிகமா இருக்கிறதோட காற்றுல ஈரப்பதமும் அதிகமா இருந்ததுன்னா அது அதிக ஆபத்தானது. இதைத்தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழில் ஈரக்குமிழ் வெப்பநிலை அப்படின்னு சொல்வாங்க. பொதுவாகவே வெப்பநிலையின் அளவு மற்றும் காற்றின் ஈரப்பதம் இதை வைத்துதான் வெட் பல்ப் கணக்கிடப்படுது. வெப்பநிலையை 2 முறையில கணக்கிட முடியும். ஒன்று ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், மற்றொன்று வெட் பல்ப் டெம்பரேச்சர். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சாதாரணமானது. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கணக்கிடாம வெறுமனே காற்றில் நிலவக்கூடிய வெப்பநிலையை மட்டும் கணக்கிடுவது. இதுவே வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது வெப்பம் பிளஸ் காற்றின் ஈரப்பதம் இரண்டும் சேர்ந்தது. ஒரு பல்ப் தெர்மோமீட்டரை எடுத்துக்கணும், அதை பருத்தியால சுத்தி அதன் மீது நீரை தெளிக்கணும், அது ஈரமாகும். இதன் மூலம் நீர் ஆவியானதுடன் என்ன வெப்பநிலை உள்ளது அப்படிங்கறத காட்டும். ஆவியாகும் நீர் வெப்ப ஆற்றலை தன்னுடன் எடுத்துக்கொண்டு தெர்மோமீட்டரை குளிர்ச்சியாக்கும். அப்போது வெட் பல்ப் டெம்பரேச்சர் பதிவாகும். வெட் பல்ப் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸை தாண்டுச்சு அப்படின்னாவே காற்றுல ஈரப்பதம் குறைந்து காணப்படுது அப்படின்னு அர்த்தம். 35 டிகிரி செல்சியஸை தொட்டுச்சுன்னா காற்றில் ஈரமே இல்லை அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே மனித உடலின் வெப்பநிலை 36.5 37.5 டிகிரி செல்சியஸ். உடலின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வியர்வை தான் உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவுது. இப்படி இருக்கும்போது வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உடல் தன்னை குளிர்விக்க கூடிய தன்மையை இழந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலையில காற்றில் ஈரப்பதமே இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் செயலிழந்து மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலை பூமி வெப்பமயமாதலால் 2050ஆம் ஆண்டு தான் வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த கவலை இப்போதே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு வியர்வை வந்தாதான் வெப்பம் தணியும். அதிக வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வியர்வை வெளியே வந்துதான் நம்மளுடைய உடல் குளிர்விக்கப்படுது. ஆனா காற்றுல ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த செயல்முறை ரொம்பவே மந்தமா இருக்கும். அதாவது காற்றுல ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கிறதுனால வியர்வை மெதுவான வேகத்துல தான் ஆவியாகும். எனவே நமது உடல் வெப்பமும் குறையாது. அது அதிகமாகும் போது, அதாவது நமக்கு வியர்வையும் வரல வெப்பமும் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போதுதான் மரணம் ஏற்படுது. ஆய்வுகளின்படி 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது மனித உடல்ல இருந்து வெப்பம் வெளியே போகாது. எனவே அந்த வெப்பநிலையில நமக்கு கண்டிப்பா ஏசி தேவைப்படும். இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் மட்டும் அதிகமாச்சுன்னா அதுவும் ஆபத்தானது தான். என்னதான் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு நிழலிலேயே ஓய்வில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் கூட இந்த அதிகமான வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஆபத்தானது தான். பொதுவான டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது குறைவான அளவுல தான் பதிவாகும். ஆனா அதுவே தற்போது உயர தொடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் கவலைக்குரிய விஷயம். சென்னை மாங்காட்டுல இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் 32.4 டிகிரியா இருக்குது. காற்று அதிக வெப்பமா இருந்ததுன்னா அதுல அதிக ஈரப்பதம் இருக்கும். இதனால வெட் பல்ப் டெம்பரேச்சரும் அதிகரிக்கும். பிபிசியில வெளியான ஒரு செய்தியில சயின்ஸ் அட்வான்ஸ் ஜேர்னல் வெளியிட்ட ஒரு ஆய்வை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தெற்காசியா மற்றும் பர்ஷியன் வளைகுடா பகுதிகளில் ஏற்கனவே கடந்த 40 ஆண்டுகள்ல இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிச்சிருக்கிறதா கூறப்படுது.
வருது. இது உலகின் பிற பகுதிகளுக்கும் வேகமா பரவக்கூடிய ஆபத்தும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் ஒரே காரணம் அப்படின்னா அது புவி வெப்பமயமாதல் தான். அதை மட்டும் தடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை உயர்ந்துகிட்டே தான் போகும். இந்த முறை அதிக வெப்பத்துக்கு எல்னினோவும் ஒரு காரணம் அப்படின்னாலும் கூட புவி வெப்பமயமாதல் தான் முக்கிய காரணமா இருக்கு. இருக்கிற மரங்களையும் வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், கிரீன் ஹவுஸ் கேசஸும் அதிகமாகிட்டே இருக்கு. புதை படிம எரிபொருட்களுடைய பயன்பாடு எக்கச்சக்கமாகிடுச்சு. வாகனங்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய புகை, தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியாகக்கூடிய புகை எல்லாமே பூமியை சூடுபடுத்திக்கிட்டே இருக்கு. மழையும் குறைஞ்சு போயிடுச்சு. காற்று மாசுபாடு, மரத்தை வெட்டுறது, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால வெப்பம் அதிகரித்து ஹீட் வேவ்ஸும் தற்போது அதிகரிச்சிருக்கு. இயற்கையை அதிக அளவில் மனிதர்கள் அழித்த காரணத்தினாலதான் கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அதுதான் சுட்டெரிக்கிற வெயிலாகவும் கடுமையான மழையாகவும் வெள்ளப்பெருக்காகவும் திருப்பி நமக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனவே வெப்ப அலையுடைய நிலைமையை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னா முதல் விஷயம் மரம் வளர்க்கணும். ரெண்டாவது புதை படிம எரிபொருட்களை கைவிடணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த தொடங்கணும். இயற்கையை காக்க வேண்டும். இதெல்லாம் செய்தா மட்டும்தான் பூமியுடைய வெப்பநிலையை கட்டுக்குள் வச்சுக்க முடியும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் சம்மர் வெயிலோட தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது எப்போ முடியும்? ஏன் இப்படிலாம் வந்துட்டு இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் ஹீட் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மக்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் பத்தி விளக்குறதுக்காக சென்னை வானிலை மைய முன்னாள் இயக்குனர் ரமணன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நலமா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு சார், உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கு. சார், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஹீட் கூட்டிட்டு இருக்கு சார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்றப்ப ஹீட் அதிகமா இருக்க மாதிரி இல்லை எங்களுக்கு தெரியுதா? நிஜமாவே அப்படிதான் இருக்கா சார்? அது உணர்வு தான். ஓகே. காரணம் என்னன்னா இப்ப நம்ம கம்ஃபர்ட்ல இருக்கோம். ஓகே. வெளியில போனா வெயில் தாக்கு பிடிக்க முடியல. சரி சரி. இயற்கையோடய இருந்தா பிரச்சனை இல்லை. ஹையஸ்ட் சென்னையிலேயே ரெக்கார்ட் ஆனது மிக அதிகபட்ச உயர்ந்தபட்ச வெப்பநிலைனா 2003 45. ஓகே சார். அந்த 45 இன்னி தேதி வரலும் வரல. பல வருடங்கள் ஏதான சில நாட்கள் 42 43 வந்திருக்கு. ஓகே. அப்ப இப்ப இருக்க ஹீட் எல்லாம் விட முன்னாடி வந்திருக்கு. வரும். ஓகே. அது இயற்கை எதிர்பார்க்க வேண்டியதுதான். அப்படி இருந்தாலும் பருவமழையும் நம்மளுக்கு கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை. காரணம் என்னன்னா இந்த நிலப்பகுதி நல்ல வெப்பம் அடைஞ்சு அப்புறம் ராஜஸ்தானில் ஒரு ஹீட் லோன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. ஒரு தாழ்வு பகுதி வரும் அந்த வெப்பத்தின் காரணமாக. அது அந்த காற்றை இழுக்கும், தென்மேற்கு காற்றை. அப்போ தான் இந்த பருவமழை செட் ஆகும். அதனால் இந்த வெப்பம் தேவை. ஓகே. ஹீட் வேவ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களா? ஆமாம், கவர்மெண்ட். அது என்னதுங்க சார்? இப்போ நார்மலாக சம்மருக்கும் இந்த ஹீட் வேவுக்கும் என்ன சார் இது வித்தியாசம்? அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன 38 37 37.2 அது மாதிரி 98.4 37. அது என்னன்னாக்கா இப்போ 38 போனாலும் நம்மளுக்கு கஷ்டப்படுவோம். 40 போனால் கண்டிப்பாக கஷ்டப்படுவோம். இது 40க்கு மேலே போயிட்டு அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சராசரி வெப்பம் உண்டு, ஆவரேஜ் டெம்பரேச்சர்னு. அந்த வெப்பத்தை காட்டிலும் ஒரு 4 டிகிரி கூற இருந்துன்னு வச்சுங்க, அப்போ வெப்ப அலைன்னு சொல்கிறோம். அதே 6-7 போயிடுச்சுன்னா தீவிர வெப்ப அலையுமோ, சிவியர் ஹீட் வேவ், அவ்வளோதான். அதெல்லாம் எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் வரும் சார் அந்த தீவிர வெப்ப அலைன்ற விஷயம்? தீவிர வெப்ப அலை அப்படின்னாக்கா இன்னும் ஒரு புனைப்படம் தான், அது ஒரு இமேஜினேஷன். இது இப்போ இந்த மாதிரி எல்லாம் சம அழுத்த கோடுகள் போடும்போது எந்த இடத்துல இந்த குவிந்த பகுதி வருதோ அது வழியாக ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் தாழ்வு நிலை. இந்த தாழ்வு நிலை கடற்கரை ஓரமே, தமிழக கடற்கரை, ஆந்திரா வச்சுன்னு வச்சுங்கோ, அன்றைக்கு கடல் காற்றே செட் ஆகாது. வெப்பமான காற்று தான் நிலப்பகுதியிலேருந்து வரும். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான வெப்பம் 42 43 வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதெல்லாம் இந்த மாதிரியான கேஸில் வரும். சில நேரம் கேரளாவிலேருந்து வர காற்று நல்ல மழையை கொடுக்கும். இது மழை மறைவு போதுனால மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டினோம்னா வெறும் காற்றாக வரும். அப்போ வேகமாக வரும்போது கூட நம்மளுக்கு அன்றைக்கு கடல் காற்று தொடங்காது. அதுவும் ஒரு வெப்ப அலைக்கு உள்ள நாளாகவே இருக்கும். பொதுவாக இந்த கடல் காற்றானது ஒரு 10:30 மணி வாக்கில் தொடங்கிடுதுன்னு வச்சுங்க. அப்போ உயர்ந்தபட்ச வெப்பநிலை அந்த இயல்பு நிலையில் இருக்கும்.